ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து ஒரு குவிக்வாஷ் செட் வீடியோ தான். இந்த குவிக்வாஷ் செட் வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது வரைக்குமே கிச்சன் ஐட்டம்ஸ் எதையுமே நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினதே கிடையாது. பட் இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால எப்படி வருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. இந்த குவிக்வாஷ் செட்டோடைய பேக்கிங்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இதில் மொத்தம் 4 செட்டு, ஒரு சாஸ் பேன், ஒரு சாஸ் பாட்டு, அப்புறம் ஒரு கடாய் அண்ட் ஒரு ஃப்ரை பேன். இது வந்து இந்த சாஸ்பேனுடைய மூடி தான். இந்த மூடிக்கு வந்து நல்லா பிடி வந்து ரொம்ப தடிசாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ சூடேறதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் இந்த சாஸ்பேனை தூக்கும்போது கூட அவ்வளோ தடிசாக இருந்தது. எனக்கு அதுதான் ஒரு பயமாகவே இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்குகிறோம், அடி பிடிக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு, நான் அடித்தளம் நல்லா கனமாக இருக்குமா அப்படின்லாம் ஒரு பயம் இருந்தது. பட் அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு திருப்தியே வந்தது. அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் வந்து இதுக்கு முன்னாடி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்து லிட்டு வந்து கிளாஸில் வர்றதால சம்டைம்ஸ் என் கைப்பட்டே அது கீழே விழுந்து உடஞ்சிடுது. இந்த லிட்டு கீழே விழுந்து உடையிறதையோ அதில் க்ளீன் பண்ணுறதையோ விட பெரிய வேலை ஹஸ்பண்டை சமாளிக்கிறது தான். ஏன்னா அவர் வந்து அப்புறம் ஒரு வஞ்சு பாட்டு பாடுவார், அதை கேட்கணும். அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. பட் இனி அந்த கவலை எனக்கு கிடையாது. பிகாஸ் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விழுந்தாலுமே உடையவே உடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சாஸ் பாட். இது வந்து 20 சென்டிமீட்டர் இருக்குது. அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.8 லிட்டர் கிட்ட வருதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு கடாய் தான். இந்த கடாயுமே உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் கிட்ட வருது. அண்ட் இது வந்து 1.8 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த கடாயுமே 4 லேயர் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கடாயும் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ரை பேனு, இந்த ஒரு ஃப்ரை பேன்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் இந்த ஒரு ஃப்ரை பேன் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஃப்ரை பேனுமே 20 சென்டிமீட்டர் தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் தான் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரை பேன்லாம் யூஸ் பண்ணி. பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த வாட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆர்டர் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே தான் ஆர்டர் பண்ணேன். பட் டெலிவரி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, நம்ம வாங்கின காசுக்கு இது ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த பிராண்ட் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணும்போதே இதோடைய ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஆர்டரே போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் போட்டதாலேயோ என்னவோ எனக்கு டெலிவரி வர்ற வரைக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் நான் நினச்சதை விட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணுன்றதாலேயே நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை இப்போ போஸ்ட் பண்ணுறேன். பட் இதில் வந்து ஃப்ரை பேனுக்கு லிட்டு கிடையாது. சாஸ் பேன், ஒரு பாட் அண்ட் கடாய், இந்த மூணுத்துக்குமே லிட்டு செப்பரேட்டாகவே கொடுத்துருந்தாங்க. சாஸ் பாட் அண்ட் கடாய்க்கு கொடுக்குற லிட்டையே நம்ம ஃப்ரை பேனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி குக்கர் செட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.